வெல்கம் டு உமாச்சி கிச்சன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்றைக்கி சுண்டைக்காய் வத்தலுங்க. அதுக்கு வீட்டில் நல்லா முத்திருச்சுங்க சுண்டைக்காய், அதனால் வத்தலாக போட்டுடலான்னு எடுத்துருக்கேன். இந்தமாரி கட் பண்ணிங்க, இது வருங்க, இந்தமாரி கொஞ்சம் லைட்டாக கத்தியால் கட் பண்ணிங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு தண்ணியில் கழுவிக்குங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பி தண்ணியில் போட வேணாம். அது தண்ணியில் போட்டால் இந்தமாரி கருக்காதுங்க. இப்போ நம்ம தண்ணியில் போட்டால் இன்னும் தண்ணி விட்டு போயிடும், அதனால் தண்ணியில் போட வேணாம். அப்படியே லைட்டாக கருத்தாரும் பரவாயில்ல, கருப்பானாலும் தண்ணியில் போட்டால் இந்த கருப்பு வராதுங்க. உள்ளே கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக இருக்குல்ல, அவ்வளோது நல்லதுங்க உடம்புக்கு. இதை அயன் ரிச் இருக்கிறதுனால தான் இது ரொம்ப கருக்குதுங்க. அதனால் ரொம்ப சத்து நிறைஞ்சது. பச்சையாக யூஸ் பண்ணலாம். வருஷத்துக்கு ஒரு நடை இந்த ரொம்ப திடீர்னு ஒரு வயிறு வலி அப்படிங்கும் போது இந்த வத்தலை வறுத்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. அதுக்கு தான் நம்ம இப்போ வத்தலாக போட்டு வச்சுக்கிறோம். இந்த பாருங்க, இந்த அளவுக்கு தயிர் எடுத்துருக்கேன். இந்த அளவுக்கு தயிரை நல்லா கடைஞ்சிங்க. தயிரை கடைஞ்சிக்கிட்டு ஊற்றுங்க. தயிரை போட்டேன். இப்போ உப்புங்க, இதுக்கு தேவையான அளவு உப்புங்க, அவ்வளோதான். இதை அப்படியே அப்படி குலுக்கி இந்த மாதிரி வச்சுருங்க. நைட்டு வச்சிட்டிங்கன்னா காலம்பரை போதுங்க. நைட்டு ஒரு 10 மணிக்கு அதை ரெடி பண்ணிங்கன்னா காலம்பரை ஒரு 10 மணி ஆகிடும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் போல் அது ஊறப்போகுது உங்களுக்கு. 10 மணி நேரம் போல் ஊறப்போகுது. அந்த ஊறினது போதுங்க. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து அப்படியே நீங்கள் தட்டில் வடிகட்டி 10-12 மணி நேரம் கழித்து இதை அப்படி வடிகட்டி இதில் போட்டுருங்க. கொஞ்சம் நல்லா தயிர் ஒட்டியிருக்கும். மிச்ச தயிரை அப்படியே வச்சு உள்ளே வச்சுங்க, வெயிலில் வைக்க வேணாம். மிச்ச தயிரை தட்டு போட்டு மூடிடுங்க. இதை ஒன்றையும் எடுத்து அப்படி வெயிலில் காய வைங்க. நைட்டு ஊற வைங்க, காலம்பரை காய வைங்க. காய வச்சுட்டு இந்த மோர் வீட்டுக்குள்ளேயே இருக்கட்டும், தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஈவினிங்னால வெயில் போட்டு கொஞ்சம் காஞ்சிருக்குங்க, இது கொஞ்சம் சுருங்கி இருக்கும். அப்போ கொண்டாந்து இந்த தயிர்லேயே போட்டு நல்லா திருப்பி இதேமாரி திருப்பி நல்லா அப்படி குலுக்கி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த தயிர் எல்லாத்துலேயும் பட்டுருக்கணும். நல்லா பட்டுருந்தால் நல்லா இருக்குங்க. இதேமாரி நைட்டு வச்சுட்டு திருப்பி கிளம்புற இது நல்லா இது ஒரு வாரம் போல் ஆகுங்க. நல்லா வெயில் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா 4 நாளில் ரெடி ஆகிடும். அப்படி இல்லைன்னா ஒரு வாரம் கூட ஆகும். ரொம்ப பேர் என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே முழுசாக வச்சு நசுக்குவாங்க கல்லில் வச்சு. அந்தமாரி பண்ணாதீங்க. அது விதையெல்லாம் வெளியே போயிடும். இது கொஞ்சம் தான் வெளியே வரும், வராமல் இருக்காது, லைட்டாக தான் வெளியே வரும். இது உள்ளே இருக்கும் விதை. இந்த விதை தாங்க, அந்த தோலில் ஒன்றும் ரொம்ப சத்து கிடையாது, விதையில் தான் சத்து இருக்குது. அதனால் அந்த விதைகளை வெளியே போகாமல் பார்த்துக்கணும். நம்ம கல்லில் வச்சு நசுக்குனிங்கன்னா கண்டிப்பாக வெளியே போயிடும். அது விதையெல்லாம் பிதிக்கிட்டு வெளியே வந்துடும். அதனால் அதுமாரி பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இதுமாரி காஞ்சது இந்தமாரி சவுண்டு வரணும். இதுதாங்க நல்லா காஞ்ச பதம். இது போன வருடம் போட்டதுங்க. இன்னும் என்கிட்ட ஒரு 1/2 கிலோ போல் இருக்குது மிச்சம். சரி, இது முத்திருச்சு, இதை போட்டு வச்சுருவோன்னு இது இப்போ போடுறேன். இந்த பாருங்க, இந்தமாரி காஞ்சிருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். 1 வருஷம் ஆனவாசி. வெயிலில் திருப்பி வைக்கணுங்க. வெயிலில் வச்சுட்டா உள்ள விதை இருக்குதுங்களா, எவ்வளோ விதை இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? விதை அப்படியே இருக்கும் உள்ள. இந்தமாரி பண்ணிங்கன்னா அந்த விதை தாங்க நமக்கு கொஞ்சம் கசப்புத்தன்மை இருக்கும், லைட்டாக இருக்கும். இந்த புளிப்பு உப்பு இருக்குது, கசப்புத்தன்மையும் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். மோர் சாதத்துக்கு சாப்பிடுங்க. வயிறு வலி வந்துட்டால் இதோ தெரியுதுங்களா, வயிறு வலி வந்துட்டால் நம்ம கண்டிப்பாக இதை மோர் சாதத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க. அவசியம் இதை எடுத்துங்க. நல்லா காய வச்சு எடுத்துங்க. இப்போ இதை ஒரு நடை காய்ச்சல் போடணுங்க. 6 மாதத்துக்கு ஒரு நடை காய வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஆற விட்டு டப்பாவில் ஸ்டோர் பண்ணணும். வெயிலில் காய வச்சு நல்லா கூலிங் ரூம் டெம்பரேச்சர் வந்துடணும். சூடே இருக்கக்கூடாது. இந்த காயில் வெயிலில் வச்சது ஆற விட்டு அள்ளி வச்சுக்கணும். 6 மந்த்துக்கு ஒரு நடை வச்சுக்கிட்டு காய வச்சு எடுத்து வச்சுட்டிங்கன்னா 1 இயர் 2 இயர் கூட இருக்குங்க. வண்டு வராது. இல்லைன்னா வண்டு வந்துடும். கொஞ்சம் உப்பு கூட போட்டால் தாங்க இதெல்லாம் வண்டு வராது. நம்ம மோர் சாத்துக்கு வேணால் உப்பு அவாய்ட் பண்ணிங்க. இதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் வண்டு பிடிக்காமல் இருக்கும். அதேமாரி பண்ணிங்க. இங்கே பாருங்கள், இதை பொரிச்சே வச்சுருக்கேன். நல்லா இருக்குங்க, பொரிச்சு வச்சுருக்கேன். இதுதாங்க, இதுமாரி நல்லாயிருக்கும். மோர் சாதத்துக்கு, பொடி சாதம், குழம்பு சாதத்துக்கு தொட்டுக்கலாம். ரொம்ப நல்லது. வயிறு வலித்தா கண்டிப்பாக திடீர்னு சூட்டுக்கு, வெயில் சூட்டுக்கு கூட வலிக்குங்க. வாரம் ஒரு நடை நல்லெண்ணெய் வச்சு குளிங்க. அப்படி இருந்தும் வலிக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தயிர் சாதம் கொஞ்சம் உப்பை வேணால் பிபி இருக்கவங்க உப்பை குறைச்சிங்க. இல்லை தயிரில் கொஞ்சம் போட்டுட்டு மோர் சாதமோ தயிர் சாதமோ இந்த ஒரு பிடிச்சபடி ஒரு அரை பிடிச்சபடியாவது வச்சு சாப்பிட்ருங்க. நல்லா
நல்லா இந்த அளவு வச்சு தயிர் சாதத்தில் சாப்பிட்டுட்டிங்கன்னா போதுங்க. அப்படியே வயிறு வலி கொஞ்சம் நல்லா குறையும், உடம்புக்கு நல்லது. நாக்கு பூச்செல்லாம் இருந்தால் வெளியே எடுத்துருக்கும். நம்ம குடலில் இருக்க நாக்கு பூச்செல்லாம் நிறைய இருக்கும், அதெல்லாமே வெளியே ரிமூவ் பண்ணிவிடும். அவசியம் எடுத்துங்க. இதை காய வைக்கும் போது இப்படி வடிகட்டுங்க. கொஞ்சம் நேரம் அப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணினோனாலே அந்த மோர்லாம் கீழே கொட்டிடும். கடைஞ்சி வச்ச தயிர் கீழே கொட்டிடும். அது மோர் பக்குவத்துக்கு வந்துடும். இந்த தண்ணியெல்லாம் அதில் பட்டு மோர் மாதிரி ஆகிடும். இப்படி எடுத்துகிட்டு அப்புறம் தட்டில் போடுங்க. இந்த தயிர் இங்கேயே இருக்கணுங்க, இதில் இருக்கணும். இருந்தால் தான் மறுநாள் போடும் போது நல்லாயிருக்கும். இந்த அளவு தயிர் போதுங்க. மூழ்கிற அளவு கணக்கு. எவ்வளோ சுண்டைக்காய் எடுக்கிறீங்களோ அது அந்த அளவுக்கு மூழ்கிற அளவு விட்டுக்கிட்டிங்கன்னா இது போதுங்க. இப்படி நல்லா அப்படி ஒரு காஞ்சவுடனே கொண்டாந்து கொட்டி வைக்கிறீங்கள நைட்டு ஃபுல்லாக ஊறுறதுக்கு, ஒரு காய்ச்சல் போட்டவுடனே அதுமாரி இந்த மோர் இருக்கிற வரையும் போட்டு நைட்டில் பெசரி வச்சுருங்க. இந்தமாரி வச்சுட்டு மூடிடுங்க. மறுநாள் காய வைங்க. மோர் முடிஞ்சிருச்சுன்னா தேவையில்லை, அப்புறம் மோர்லாம் ஊற்ற வேணாம். அதையே காய வச்சுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி பக்குவம் வந்துடுங்க. இந்த பக்குவத்துக்கு வந்துடும். நல்லா சத்தம் கேட்குது பாருங்க. பொரிச்சு பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கிறிஸ்பாக இருக்கும். நீங்கள் பொரித்து எடுத்திங்கன்னா இது நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இந்தமாரி நல்லா பொலன்னு உடையணும். கொஞ்சம் காய்ச்ச பற்றலைன்னா இந்தமாரி உடையாதுங்க. இந்தமாரிலாம் உடையுது பாருங்கள். இதுதான். இந்தமாரி எடுத்து நல்லா ஸ்டோர் பண்ணி வைங்க. நல்லா காய்ச்சல் கொடுங்க. வெயிலில் போட்டு காய்ச்சல் எடுத்துருங்க. இதுதாங்க அவசியம். எல்லோரும் சுண்டைக்காய் கிடைச்சா செஞ்சுருங்க. இப்போ சீசனு, நாங்கள் அடிக்கடி சுண்டைக்காய் யூஸ் பண்ண முடியல, பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி செய்ய முடியல அப்படிங்கிறவங்க இந்தமாரி வெயில் நேரத்தில் சுண்டைக்காய் வத்தலை வாங்கி போட்டிங்கன்னா 1 இயர் கூட வருங்க. 6 மந்த் 1 இயர் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்குது. கொஞ்சம் தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா வயிறு வலிக்கும் போது இல்லை ஹெல்த்து பிரச்சனை இருக்கும்போது கண்டிப்பாக அந்த சுண்டைக்காய் வச்சு சாப்பிடுங்க. நல்லா இருக்குங்க. அவசியம் எடுத்துங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.